பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 62:10. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நல்லவராக இருக்கிறார். நம்மை அவர் கொடுமையை நம்பாதிருங்கள் என்று சொல்கிறார், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள் என்று சொல்கிறார். மூன்றாவதாக, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்புவதற்கு ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். வேறு எதையாவது நம்ப வேண்டும் என்று ஏன் முட்டாள்தனமாக கனவு காண்கிறீர்கள்? செல்வம் பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 49:6 தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற என்று ஆரம்பிக்கிறது. 52:7 இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையினால் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். இது இந்த செல்வத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. செல்வம் என்று சொன்னால் ஐஸ்வர்யத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் விருத்தியாகிறதுனாலே அவன் தேவன் யார் என்று கேட்கிறான். இன்றைக்கு, அதாவது இன்றைய நிலையிலே இன்றைக்கு ஒரு மனிதனை சந்தித்தேன். மிகவும் கொடிய நிலையிலே தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய சபைக்கு அவர்கள் கடந்து சென்று ஞான ஸ்நானம் எடுத்து ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பித்து இன்றைக்கு நல்ல ஒரு நிலையிலே தங்களுக்காக ஒரு வீட்டையும் கட்டி நல்ல ஒரு நிலையில இருக்கிறார்கள். இன்றைக்கு நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். அந்த மனிதனை பார்க்கிற பொழுது நெற்றியிலே, அதாவது அந்த திருநீர் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம், சந்தன பொட்டு, இதை போன்ற காரியங்களை அந்த மனுஷன் வைத்திருந்தான். அவனிடத்தில் நான் கேட்டேன், என்ன தம்பி இப்படி இருக்கீங்களே, நெத்தியெல்லாம் போட்டு பயங்கரம் பலமாக இருக்குது, சபைக்கெல்லாம் போகிறது இல்லையா, சபைக்கு போகிறீங்களே அப்படின்னு கேட்டேன். அப்போது அந்த சகோதரன், அந்த தம்பி சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, நேரம் இல்லை பிரதர் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொன்னான். போகிறதுக்கு நேரம் இல்லை பிரதர், நீ மட்டுமா இல்லை எல்லாருமே தான் பிரதர் அப்படின்னா. அப்போ எனக்கு ஒரு நிமிஷம் செம கோபம் வந்தது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லியாச்சு. என்னப்பா, கஷ்டப்படுற அன்னைக்கு, தரித்திரத்தில் இருந்த அன்னைக்கு கர்த்தர் தான் எங்களை காப்பாற்றினாரு, கர்த்தர் தான் எங்கள் குடும்பத்துக்கு போதுமானவராக இருந்தாருன்னு சொல்லி கர்த்தருடைய சபைக்கு வந்தீங்க. இன்னைக்கு கர்த்தர் எல்லாத்தையும் உங்களுக்கு ஆசீர்வதிச்சு, உங்கள் பிஸ்னஸை ஆசீர்வதிச்சு, உங்களுக்கு வீட்டையும் கட்டி இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இப்போ இந்த வார்த்தையை சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதாவது சபைக்கு போகிறதுக்கு நேரம் இல்லையா, அந்த அளவுக்கு தேவன் பிஸ்னஸையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார், புரிஞ்சுங்க. ஆனால் ஒன்று, அதான் வசனம் தெளிவாக சொல்லுது. தாவீதை குறித்து சொல்லணும்னு சொன்னால், அவன் பெரிய ராஜாவாக இருந்தாலும் தன் தேவனுக்கு செலுத்த வேண்டிய காரியத்தில் அவன் உண்மை உத்தமமாக இருந்தான். அவன் ராக்காலத்தில் தேவனை துதிக்க ஆரம்பித்தான். சபை அது தீக்கிரைக்கப்பட்ட நிலையில் கூட அந்த சபையை கட்டணுங்கிற ஒரு வாஞ்சை அவனுடைய இருதயத்தில் இருந்துச்சு. தேவன் தான் அதை தடுத்து வச்சுருந்தான் அவன் வாழ்க்கையில். நீ கட்ட வேணாம், உன் மாவனை வச்சு நான் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக அந்த சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். நான் சொல்கிறது அந்த காரியம் இல்லை. தாவீது அவன் சொல்கிறான், அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை கணக்கிடவே முடியாது. ஏன்னா ராஜான்னு சொன்னால் அவங்க ஏழையாக இருப்பாங்க, நிச்சயம் செல்வந்தர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தேவனை உயர்த்துகிற ஒரு நிலையில் அவன் சொல்கிற ஒரு காரியம், எந்த சூழ்நிலையிலையும் ஐஸ்வர்யம், அதாவது செல்வம் செழிப்பு உன் வாழ்க்கையில் விருத்தி ஆயிடுச்சு, அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதன் மேலே உன் நம்பிக்கையை வச்சிடாத அப்படின்றார். அதை அனுபவித்து சொல்கிறாரு. ஏன்னா இப்படியெல்லாம் சூழ்நிலை வரும். இல்லாதப்ப தேவனே தேவனே கர்த்தரே கர்த்தரேன்னு சொல்லுவோம். ஆனால் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அடைந்தாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை தேடுறதுக்கும் அவருடைய ஆலயத்துக்கு போகிறதற்கும் அவரை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதற்கும் நமக்கு நேரம் இருக்காது. ஏன்னா பிஸி மேன் அப்படி ஆயிடுவோம்.
இப்போ கூட இந்த வார்த்தையை சொல்கிறப்ப கூட யாரையும் கண்டம்னேஷன், அதாவது கண்டம் பண்ணுறதுக்காக நான் சொல்ல, அதாவது கடிந்து கொண்டு அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு இல்லை. தேவன் கொடுக்குற ஒரு வாய்ப்பை நீ மிஸ் பண்ணின்னு சொன்னால் அதை மாதிரி பரிதவிக்கக்கூடிய நிலை வேற ஒன்றுமே இருக்காது. உனக்கு செல்வம் உண்டாக்குறதுனால, விருத்தி அடைந்திருக்கிறதுனால உன் நம்பிக்கை அதன் மேலே போயிடுச்சுன்னு சொன்னால், அதே கொடுத்த தேவன் அதை உன்னிடத்துலேருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சற்றே யோசிக்கணும். இன்னைக்கு சிலர் அப்படிதாங்க, தங்கள் வாழ்க்கையில் எல்லா மேன்மைகளையும் நன்மைகளை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், யார் தேவன்? நான் உழைச்சாதான், நான் சம்பாதிச்சது, நான் அப்படின்ற நிலை வந்துடும். தேவ பிள்ளையே, அப்படி நாம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது என்பது தான் வேதமும் சொல்லுது. கர்த்தரும் அதை தான் விரும்புகிறார். இந்த வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருசாயிடுச்சு, செழிப்பு பெருசாயிடுச்சு, செழிப்பில் நீங்கள் மிதக்குறீங்க அப்படின்னா கர்த்தரை மட்டுப்படுத்தாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே எங்களுடைய நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல் அல்ல, ஐஸ்வர்யத்தை தந்தருளுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தராகிய உண்மையிலே ஆண்டவரே என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு எங்களுக்கு அந்த இரக்கத்தை தாரு ஆண்டவரே. ஆண்டவரே, சுகத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்திலும் சௌக்கியத்திலும் நன்மையிலும் ஆசீர்வாதத்திலும் நாங்கள் செழிக்கிற பொழுது ஆண்டவரே, உம்மை தேடுகிறதற்கு நேரமில்லை என்று நாங்கள் சொல்லாதபடிக்கு எங்கள் வார்த்தையிலே வாழ்க்கையிலே ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் நம்புகிறது உம்மை மாத்திரமே. உம்மிடத்திலிருந்தே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், உம்மிடத்திலிருந்தே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இதை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு எங்களுடைய நம்பிக்கை இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே, மனுஷர்கள் மேலே போகாதபடிக்கு எங்களை நீர் அற்புதமாய் நடத்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.